அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம். எந்த ஒரு செயலில் வெற்றி பெற வேண்டும் என்றாலும் அதற்கான இலக்கை தீர்மானித்துக் கொண்டு செயலில் ஈடுபட்டால் போதும், கட்டாயமாக வெற்றி வாகையை சூடலாம். அது எப்படி என்பதை வாங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். குடும்பத் தலைவர் ஒருவர் மளிகை கடை வைத்திருந்தார். அதில் போதுமான அளவு பொருள் ஈட்டியும் வந்தார். அவர்கள் குடும்பம் தொடர்ந்து வியாபாரத்தில் ஈடுபட்டு வந்த குடும்பம். ஆதலால் அவர்கள் வீட்டில் பிறக்கும் பையன் சிறுவனாக இருக்கும் பொழுதே வியாபார நுணுக்கங்களை எல்லாம் சொல்லிக் கொடுத்து வளர்ப்பது அவர்கள் குடும்பத்தின் பாரம்பரியம். ஆனால் இந்த தலைமுறை பையனுக்கு வியாபாரம் செய்ய விருப்பமில்லை. ஆதலால் பல்வேறு விதமான இசைக்கருவிகளை வாசித்து அவை அனைத்திலும் வெற்றி பெற வேண்டும், எல்லோரும் நம்மை வித்தியாசமாக பார்க்கும் அளவிற்கு உயர்ந்து வர வேண்டும் என்று விரும்பி அனைத்தையும் வாசிக்க கற்றுக்கொண்டான். ஆனால் அவனால் எதிலும் தான் நினைத்தது போல உச்சத்தை பெற முடியவில்லை. அதனால் தளர்ந்து போனான். இதை கவனித்த பெற்றோர், ஒரு வாரம் உன் மாமா வீட்டிற்கு போய்விட்டு வா என்று அவனை அனுப்பி வைத்தார்கள். அவன் அங்கு சென்று அவன் மாமாவிடம் தன் உள்ளத்தில் உள்ள அனைத்தையும் கூறினான். என்னால் ஏன் ஜெயிக்க முடியவில்லை என்று அவரிடம் காரணம் கேட்டான். அவனது மாமா அவனை அழைத்து கொண்டு தோட்டத்திற்கு சென்றார். அங்கே மூடி வைக்கப்பட்டிருந்த ஒரு கூடையை அப்படியே தூக்கச் சொன்னார். அவன் தூக்கிய பொழுது அதன் உள்ளே அடைப்பட்டிருந்த கோழிகள் அனைத்தும் திறந்து விட்டதும் வெவ்வேறு திசைகளில் சிதறி ஓடின. தோட்டத்தில் கிடைக்கும் தீனிகளை கொத்தி தின்ன ஆரம்பித்தன. அப்பொழுது அவனை பார்த்த மாமா, நீ வேகமாக அந்த கோழிகள் அனைத்தையும் பிடித்து வந்து பழையபடி இந்த கூடையில் அடைத்துவிடு என்று கூறினார். அவனும் அந்த கோழிகளை விரட்டி கொண்டு ஓடினான். கோழிகள் தோட்டத்தில் எல்லா திசைகளிலும் மாறி மாறி ஓடிக்கொண்டிருந்தன. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு திசையில் இருந்ததால் எந்த கோழியை பிடிப்பது என்று தெரியாமல் அங்கும் இங்கும் ஓடி இறுதியில் எதையும் பிடிக்காமல் சோர்ந்து போய் வந்தான். என்னால் எந்த கோழியையும் பிடிக்க முடியவில்லை மாமா என்று சோகமாக சொன்னான். மாமா சிரித்தபடி தூரத்தில் இருந்த ஒரு கோழியை அவனிடம் காட்டி, அது அந்த கருப்பு கோழியை முதலில் பிடித்து வா, மெல்ல வா, ஒன்றும் அவசரம் இல்லை, பிறகு மற்ற கோழிகளை பிடித்து கொள்ளலாம் என்றார். அவனும் அந்த கோழியை மட்டும் குறிவைத்து துரத்தி சென்றான். சில நிமிடங்களில் அது அங்குமிங்கும் ஓடி களைப்படைந்து தடுமாறியது. அந்த நேரத்தில் அவன் அதை பிடித்தான். கோழியுடன் திரும்பியவனை பார்த்த மாமா, உன் கேள்விக்கு இதுதான் விடு என்றார். அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை. என் கேள்விக்கும் இந்த கோழியை பிடித்து வந்ததற்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்டான். எல்லா கோழிகளையும் துரத்திய போது உன்னால் எதையும் பிடிக்க முடியவில்லை. ஒரு கருப்பு நிற கோழியை மட்டும் குறிவைத்து துரத்தி சென்ற போது எளிதாக அதை பிடித்து வந்து விட்டாய் அல்லவா? வெற்றியடைய வேண்டும், சாதிக்க வேண்டும் என்ற நினைப்பில் நீ இதுவரை பல இலக்குகளை துரத்தி கொண்டு ஓடினாய். எதிலும் பொறுமையாகவும் முழுமையாகவும் முயற்சி செய்யவில்லை. ஏதேனும் ஒரு இலக்கை தீர்மானித்து கொண்டு அதை உறுதியாக பின்தொடர்ந்து செல், எளிதில் வெற்றி பெறலாம் என்றார். இளைஞனுக்கு தன் தவறு புரிந்தது. வெற்றிக்கான வழியும் தெரிந்தது. பிறகு ஒரு இசைக்கருவியை நன்றாக இயக்கி அதில் மென்மேலும் முயற்சித்து நுணுக்கங்களை ஆராய்ந்து அறிந்து தேர்ச்சி பெற்று வெற்றிக்கனியை பறித்தான் என்று சொல்லவும் வேண்டுமோ? ஆக எதிலும் வெற்றி வேண்டுமா? கொக்குக்கு ஒரே புத்தி என்பது போல ஒரே இலக்கை தீர்மானித்து கொண்டு செயல்பட்டால் வெற்றி நிச்சயம். வருங்கால தூண்களே, இதை நினைவில் வைத்து கொண்டு செயல்படுங்கள், நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள். முதலில் உங்கள் இலக்கை தீர்மானித்துக் கொள்ளுங்கள். பின் அந்த இலக்கை அடைவதற்கான முயற்சி செய்யுங்கள். விடாமுயற்சியுடனும் கடின உழைப்புடனும் செயல்படுங்கள், நிச்சயமாக வெற்றி நிச்சயம். வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும். நன்றி.